அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாபிசாபி. இன்னைக்கு நாம சில ஸ்டாக்ஸ் உடைய ஃபேர் வேல்யூ, ட்ரேட் வேல்யூ, டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க, இன்னும் சில ஹைலைட்ஸும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிருந்து அதனுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அந்த ஸ்டாக் உடைய பேர் சொல்லுங்க. நாங்க டெய்லி அதனுடைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். இல்ல வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் உடைய அப்டேட்ஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். நாங்க அதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ முதலாவது நெஸ்லே இந்தியா லிமிடெட் பார்க்கலாம். இவங்க கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் அப்படிங்கிற செக்டர் கீழே வருவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு 1959 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஹைலைட்ஸ் பார்த்தோம்னா கடந்த 3 வருஷத்துல டிவிடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்களுடைய ஃபேர் வேல்யூ 2048 2460 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 2343 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு குட் பர்ஃபார்மன்ஸ். இவங்க டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாத்துருவோம். டிவிடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ₹8.50 ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு கொடுக்கப்படலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ் டிவிடெண்ட்ஸ் பார்த்தோம்னாலும் ₹14 வரைக்கும் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. நல்ல அமௌண்ட் தான் அது. இவங்களுடைய டெட் பத்தி பாத்துருவோம். டெட் பார்த்தோம்னா 3.445 பில்லியன். இது அவங்க மொத்த அசட்ல 3.3% தான். அடுத்ததான் ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட். இவங்க பினான்சியர்ஸ் அப்படிங்கிற செக்டாரு கீழே வருவாங்க. இவங்களுடைய ஹைலைட்ஸ் பார்த்தோம்னாலும் கடந்த 3 வருஷத்துல டிவிடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அனலிஸ்ட் எல்லாம் என்ன ப்ரிடிக்ட் பண்றாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இந்த வருஷம் இவங்களுடைய சேல்ஸ் டிக்ளைன் ஆகும், குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1168 ரூபாய் இதனுடைய ஃபேர் வேல்யூ. 1129 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 1498 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் குட் பர்ஃபார்மன்ஸ். இவங்களுடைய டிவிடெண்ட்ஸ் பத்தி பாத்துருவோம். 24க்கு எந்த அப்டேட்டும் இல்லை. ஆனா ப்ரீவியஸ் இயர் எல்லாம் பார்த்தோம்னா ₹8, ₹5 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஹைலைட்ஸ்ல கொடுத்திருந்த மாதிரி இந்த டிவிடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இவங்களுடைய டெட் பத்தி பாத்துருவோம். டெட் பார்த்தோம்னா 2074.3 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 8.8%. அடுத்ததான் மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட். இவங்க பினான்சியர்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வருவாங்க. இவங்களுடைய ஹைலைட்ஸ்லயும் கடந்த 3 வருஷமா டிவிடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. 262 ரூபாய் இதனுடைய ஃபேர் வேல்யூ. 175 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 308 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் குட் பர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட்ஸ் பத்தி பாத்துருவோம். டிவிடெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு ₹1 டிவிடெண்ட் கொடுக்கறதா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த டிவிடெண்ட்ஸும் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா ₹1 கிட்டதான் வருது. டெட் பத்தி பாத்துருவோம். இவங்களுடைய டோட்டல் டெட் 343.2 பில்லியன். அது அவங்க மொத்த அசட்ல 73.4%. ரொம்பவே ஜாஸ்தி தான். அடுத்ததான் இஐடி பாரி இந்தியா லிமிடெட். இவங்க மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வராங்க. இவங்க மேனுஃபேக்சர் அண்ட் செல் பண்ற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம்னா சுகர், சானிடைசர் ப்ராடக்ட்ஸ், நியூட்ராசெட்டிகல்ஸ் அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் இவங்களுடைய ஹைலைட்ஸ் பார்த்தோம்னா இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல டெட்டை விட கேஷ் தான் ஜாஸ்தியா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. ஃபேர் வேல்யூ பார்த்தோம்னா ₹657. இவங்களுடைய ட்ரேட் வேல்யூ ₹630. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 908 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் கிரேட் பர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் 2024க்கு எந்த அப்டேட்டும் இல்லை. ஆனா 23ல எல்லாம் பார்த்தோம்னா ₹4. அதுக்கும் முன்னாடி பார்த்தோம்னா 5.5 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுவும் நல்ல அமௌண்ட் தான். டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் 17.403 பில்லியன். இது இவங்களுடைய மொத்த அசட்ல 8.1% தான். கடைசியா ஏசியன் பெயிண்ட்ஸ் லிமிடெட். இவங்க மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வராங்க. இவங்களுடைய ஹைலைட்ஸ் பார்த்தோம்னா இவங்களோட பேலன்ஸ் ஷீட்லயும் டெட்டை விட கேஷ் ஜாஸ்தியா இருக்கு. டிவிடெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம்னா கடந்த 6 வருஷத்துல டிவிடெண்ட்ஸ் அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருக்காங்க.
இவங்களுடைய ஃபேர் வேல்யூ வந்து ரூ. 2555. கரண்டா இவங்க வந்து ரூ. 2876க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட்ஸ் பத்தி பார்த்துடலாம். டிவிடெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஜூலை 25ஆம் தேதி ரூ. 28 வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கறதா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 21 கொடுத்துருக்காங்க, 14 ருபீஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க, 15 ருபீஸ்லாம் கூட இருக்கு. ஓகே, இவங்களுடைய டெட் பத்தி பார்த்துருவோம். இவங்க டெட் பத்தி பார்த்தோம்னா 24.744 பில்லியன். அது அவங்க மொத்த அசட்ல 8.3% தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது மாதிரி அப்டேட்ஸ் வேணும், இல்ல இதை விட இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கூட தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகைன்.